செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செல்வம் அவர்கள் கருங்குழி, முரப்பாக்கம், தண்டலம், கழன்பாக்கம், வேடந்தாங்கல் ஆகிய பகுதிகளில் இன்று அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது தண்டலம் என்ற இடத்தில் விவசாய டிராக்டரில் சென்றபடி வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் பேசுகையில், நான் வேட்பாளராக வரவில்லை, ஒரு விவசாயியாக வந்துள்ளேன். நானும் ஒரு சிறு கிராமத்தில் பிறந்த விவசாய குடும்பத்தில் பிறந்துதான் நான் இந்த நிலைமைக்கு வந்துள்ளேன் ஏன் என்று கூறி உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது அவருக்கு மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்புரைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கா. சுந்தர், எம்எல்ஏ, அச்சிறுபாக்கம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி. தம்பு உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர்களே பேருந்து பயணம், மகளிர் சுயஉதவி தள்ளுபடி, கணக்கிடும் தள்ளுபடி, நம்ம வீட்டு பெண் குழந்தை கல்லூரிக்கு சென்றால் குடும்பத்தின் திட்டம் மூலமாக மாதம் ரூபாய் என்று அறிவித்து நமக்காக பாடுபட்டுக் கொண்ட முதலமைச்சர் எங்களுக்கு மத்தியில் அனுப்பித்திருக்கிறார். நீங்கள் உறுதியோடு சொல்லுங்கள், உதயசூரியன் வாக்குகளும் சேகரிகளும் கூட அனுப்பித்திருக்கிறார். இப்போது நடைபெறுகின்ற 19ஆம் தேர்தலில் நீங்களெல்லாம் உதயசூரியன் வெற்றி பெற செய்தால் மத்தியில் இருக்கின்ற 10 ஆண்டு காலமாக விவசாயிகளை வஞ்சிக்கின்ற, விவசாயிகளை பழி வாங்குகின்ற, விவசாயிகளை துடிக்க வைக்கின்ற அந்த பாஜக ஆட்சி அகற்றிவிட்டு என்றும் நமக்காக உயர்த்திக் கொண்டிருக்கின்ற இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற 9 தலைவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல பிரதமரை உருவாக்குவதால் இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த 100 நாள் வேலை 180 நாளாக உயர்த்தப்படும். 300 ரூபாய் சம்பளம் 400 ரூபாய் சம்பளமாக வழங்கப்படும். நம்முடைய கேஸ் 10 ஆண்டுகளாக 1100 ரூபாய் உயர்த்திய நரேந்திர மோடியுடைய அந்த கேஸ் விலை இப்போது நம்முடைய பிரதமர் உருவாகினால் வெறும் 500 ரூபாய் தான் கேஸ் விலை வழங்கப்படும். இப்படி எண்ணெய் செய்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் காரியங்களை வலுப்படுத்திட, நாம் நலமோடு வாழ்ந்திட, நம்ம கிராமம் வளர்ச்சி அடைந்திட நீங்கள் அனைவரும் உதயசூரியனை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை பணியோடு கேட்டு விடைபெறுகின்றேன். மதவாதிகள் முதல்வர்